அவர்களுக்கும் அந்த ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட பாதிக்கப்பட்ட மற்றும் திருநெல்வேலி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை பல்லாண்டு வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி. சரிங்க. அறக்கட்டளை சார்பாக இந்த நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. திருநெல்வேலி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஆத்மேஸ்வரர், சென்னையை சார்ந்த ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளைக்கு நன்றியை திருநெல்வேலி மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குருஜி, இப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு தோணுது, முத்தப்பர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வரக்கூடிய புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். 2024 ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சொல்ல விரும்புற ஒரே விஷயம், எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ உங்க மூளையில அது போய் பதிவு ஆயிடுச்சுன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கதான் போய் நிற்கும். அப்பவே வந்து இப்போ ஒரு நல்லது செய்ய போறீங்க அப்படின்னா, உங்க ஜாதகப்படி இந்த ஜாதகக்காரனுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டாங்கன்னா, ஐயோ நமக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் இது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால அதை செய்யாமலே விட்டுருவீங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த எதிர்கால ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஆனா இந்த நட்சத்திரங்கள் பேஸ் பண்ணாம காமனா நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்க போற ஒரு வருஷமா தான் இருக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாராளமா வந்து எல்லாருமே எந்த புது முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல வருஷமா தான் எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று, இது ஆங்கில ஆண்டு, தமிழ் ஆண்டு படி, ஆங்கில ஆண்டு கணக்குப்படி வந்து 2024 உங்க எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிடர், அதாவது ஒரு 2 பேரிடர், 2 கூட இல்லை அதை விட ஜாஸ்தியாவே ஒரு மிகப்பெரிய பேரிடரை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பிறப்பு இறப்பு இது எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறது உண்மை. அதனாலதான் வந்து எதிர்கால ப்ரெடிக்ஷனை வந்து தேவையில்லாம நம்ம வந்து எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனாலதான் எதிர்காலத்தை பத்தி எந்த கேள்விக்குமே வந்து நான் பதில் கொடுக்கறது இல்லை. இப்ப நீங்க சொன்ன அந்த பேரிடர் வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு லெவல்ல சொல்றீங்களா, இல்ல உலக அளவுல இந்தியா லெவல்ல அப்படி சொல்றீங்களா? இல்ல, இப்பவே நீங்க பார்க்கலாம். நான் யாருக்குமே சொல்லுவேன், எதிர்கால ப்ரெடிக்ஷன் பண்ணா நம்ம மூளை அதை நோக்கி தான் சுற்றும்னு. நான் நல்லது நடக்கும்னு சொன்னா அவங்க அதை கேட்கல. ஆனா கேள்வி பார்த்தீங்கல்ல, இதுலதான் வருது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எதிர்கால ப்ரெடிக்ஷனே வந்து மைண்ட்ல ஏத்துக்காதீங்க, அதை நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப எதிர்கால ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஜாதகம் ரீதியா இப்ப எல்லாருமே வந்து ஜாதகம், ஜோசியம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்கல்ல. அப்ப அது பத்தின உங்களோட பார்வை என்ன? ஜாதகம் ஜோசியம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஓகே. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாதகம் வேணும், ஜாதக பொருத்தம் பார்க்கறாங்க, ஓகே தான். ஆனா ஒருத்தன் எப்படி இருப்பான்றத ஃபியூச்சரிஸ்டிக் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு வழிமுறை தான். ஒரு எதிர்காலத்தை ஒரு ஜாதகம் வச்சு கணிக்க முடியுமானா முடியும். ஆனா அதை தெரிஞ்சுக்கலாமானா தெரிஞ்சுக்க கூடாது. இவ்வளவுதான். தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா புரியல. இப்ப மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஜாதகமே வந்து எழுதி அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மக்களே தப்பான ரூட்ல போறாங்க. நான் சொன்ன தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான் வந்து, ஒரு குழந்தை என்ன குழந்தைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வந்து ஒரு குழந்தை பிரெக்னெண்டா இருக்கு, அது என்ன குழந்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூல்ஸ் அலோவ் பண்ணா? பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்து நடக்க போறது எப்படி வந்து தெரிஞ்சுக்க அனுமதி இருக்கு? அப்ப இப்போ அடுத்த நிமிஷம் நடக்கிறதே வந்து நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நீங்க ஜாதகத்துல வந்து எனக்கு இந்த டைம் நல்லா இருக்கு, அந்த அதாவது இப்போ ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சிங்க, நல்ல நேரம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஓகே. குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, ஓகே. ஆனா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜாதகம் பார்க்கலாமானா கூடாது. நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சேன், எங்க எனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து எங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்கனாலும் ஓகே. ஆனா எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு ப்ரெடிக்ஷனை ஜாதகத்தை பாக்குறீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமான வேலை, அதை பண்ணக்கூடாது. அப்ப வந்து ஜாதகம் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. எதிர்காலத்தை பத்தி ஜாதகத்துல கணிக்க கூடாது. எதிர்காலத்தை பத்தி மட்டும் பார்க்க கூடாது. ஓகே. இப்போ நம்ம அப்ப பரிகாரங்கள் ரிலேட்டடாவும் சொல்றாங்க இல்ல. இப்ப இந்த பரிகாரம் பண்ணுனா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.
பரிகாரம் அப்படிங்கிறதே வந்து அன்னதானம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இப்போ பரிகாரமா நிறைய விஷயங்கள் வருது. நிறைய பேர் வந்து இந்த மாலை நிறைய போட சொல்றாங்க. இந்த மாலை போட்டா சரியாகுது, அந்த மாலை போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது சொல்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது. ஸோ ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த பரிகாரம் இருக்கு அப்படின்னா, ஒரு அன்னதானம் பேஸ் பண்ணி அந்த பரிகாரம் இருக்குன்னா, அது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவை பூர்த்தி பண்ணும். அந்த ஆத்மால இருந்து வர ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதனால அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஆனா மத்தபடி வேற ஏதாவது பெரிய பரிகாரம் சொன்னாங்கன்னா, அது வந்து என்னுடைய வியூல வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளவுதான். நன்றி. உய்வாழ்த்த வாழ்க.